transformation. This is a time of transformation in the year. ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த 2 காலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் என்று திரும்ப என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை குறித்து நாம் பகிர்ந்து கொள்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஒரு பசுத்தவான் பரம்பரை கிறிஸ்தவனாக என்று சொல்லுகிறாலும் நமக்குள்ளாக ஒரு பாவம் இருக்கிறது. செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். காந்திஜி independence and the சுதந்திரம் தருவது அவர் சொன்னார், we have attained a political freedom, but we have to attain cultural, social and political social and economical freedom in the days to come என்று அன்று அவர் செய்தி கொடுத்தார். அதே இந்த காலத்தில் இந்த ரட்சி நம்ம கிறிஸ்தவ பாணியிலே நாம் கிறிஸ்தவராகிய நாம் இந்த 2 காலங்களிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய நாம் வரலாற்று மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த எஸ்கட்டாலஜிக்கல் தாட் வருங்காலத்தை குறித்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் கருத்து கொள்வதற்கு இந்த 2 காலங்கள் உபயோகமாக இருக்கிறது. 2 காலம் உபயோகமாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இட்ஸ் சேலஞ்ச் டு எவ்ரி கிறிஸ்டியன். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைய நாகரிக வாழ்க்கை முறை என்பது உலக பிரகாரமாக சார்ந்து இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழல், நாகரிகத்திற்கு சூழல் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரடையாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையானது. நாம் ஒத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைய காலங்கள் அப்படிப்பட்ட காலங்கள். வே ஆஃப் கிரேஸ், வே ஆஃப் அவர் வாழ்வு முறைகள், கல்வியான காரியங்கள் கிறிஸ்துவ எதிர்பார்ப்புக்கு எதிரடையாக இருக்கிறது. The godly demand to transform according to the kingdom values to the powers of Christ. 3 குறிப்புகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மனமாற்றம் என்பதையும் transformation என்பது it simply means salvation. Transformation salvation ஒன்றுதான் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே மனமாற்றம் தேவை. இந்த மனமாற்றத்தின் 3 குறிப்புகள். முதலாவதாக God who transforms us. கர்த்தர் நம்மை அவர் மேற்கொண்டு கொள்கிறார். God who transforms us. இறைவன் நம்மை மாற்ற வருகிறார். God who transforms. கடவுள் நம்மை மாற்ற வருகிறார். நம்மை நாமே மாற்றிக் கொள்வது, நம்மை நாமே நலவாய்க் கொள்வது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டது. எபிரேயர் 11:21 பார்த்தீர்கள். இஸ்ரவேல் மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்திலே வெட்டாந்த கடலை போல கடந்து சென்றார்கள். அப்போது அந்த மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இனிமேல் கடவுள் நமக்கு எங்களை விட்டிருக்கிறார். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். இனிமேல் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எனவே எங்களுடைய வாழ்க்கை ஒரு ரோஜாவாக நடப்பதை போன்ற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். துன்பங்கள் துறையிலிருந்து கடந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் மகிழ்வோடு அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அந்த செங்கலை விட்டு சென்ற பிறகு அவர் நினைத்தார்கள், பெரிய கர்த்தர் மகிழ்வோடு இருப்போம். எனவே கர்த்தர் எங்களை காப்பாற்றியிருக்கிறார் ஆச்சரியமாக அற்புதமாக என்று நினைத்து மகிழ்வோடு சென்ற சமயத்திலே அவர்கள் செங்கலை பார்த்து 3ஆம் நாளிலே அவர்கள் ஷூ வனாந்தரத்துக்கு சென்றார்கள். ஷூ டெசர்ட். அந்த ஷூ வனாந்தரத்தில் அவர்கள் மாறாதோடு இருந்த போது 3 நாட்கள் அவர் பிரயாணப்பட்ட போது தண்ணீரே இல்லை. தண்ணி குடிக்கிற ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா கருத்தை பண்ணி பார்த்தார். 3 நாட்கள் தண்ணி குடியாமல் இருக்கும் போது இந்த மாறாவரை அவர் தண்ணீரை கண்டார்கள். ஆனால் குடிக்க முடியவில்லை. கசப்பு. மாறா மீன்ஸ் விட்டர். மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தம். எனவே மாறா குடிக்க முடியவில்லை. முறுமுறுத்தார்கள். எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதான் இருக்கு. every Christian believer மாறா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் நாம் மாறா நம்மை சரிந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஆலயத்துக்கு வருகிறேன், நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் இருந்தாலும் நமக்கு துன்பங்கள்
verse. நாம் இங்கே பார்க்கவே every believer be the Brahman. ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனை என்று ஏன் என்று நாம் கேள்வியோடு இருக்கலாம். காரணம் கசப்பு நிறைந்த வாழ்க்கை வழியாக தான் கிறிஸ்துவ வாழ்க்கை செல்ல வேண்டும்.